சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய மேட்ச். ஆனா கடைசியில வந்து தோத்துட்டாங்க. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இந்த லாஸ்க்கு ரீசன் மெயினா ஒன்னே ஒண்ணுதான், கிளியரா சொல்லலாம். பேட்டிங் கொஞ்சம் கூட செட்டே ஆகல. பயங்கரமான ஒரு கொலாப்ஸ். இது வந்து இந்த ஒரு மேட்சை மட்டும் அஃபெக்ட் பண்ணும்னு எனக்கு என்னமோ தோணல. மேபி இது வந்து நம்மளோட என்டையர் சீசனையுமே வந்து ஹாண்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாஸ்டர், ஐ திங்க் லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் ஆனா வந்து ஒரு பெயின்ஃபுல் லாஸ். கண்டிப்பா இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கணும். ஆனா வந்து எங்க எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க எனக்கு எனக்கு புரியல ஆக்சுவலா. இல்ல அதான் என்னோட இது வந்து மெயினா ஒரு ரீசன் நான் சொல்லணும்னா மேத்யூ ஷாட்ஸோட இன்னிங்ஸ். ஓகேங்களா? ஸோ 30 பால்ல வேலிட் பாயிண்ட். 34 ரன்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து நாட் குட் எனஃப் இன் திஸ் லைக் நியூ T20 ஃபார்மேட். ஓகே, ஏன்னா நீங்க 30 பால் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் 150 160 ஸ்ட்ரைக் ரேட்டாவது வரணும். ஓகேங்களா? ஹி வாஸ் க்ளூலெஸ். ஓகேங்களா? ஸோ அவர் ஏதோ ஒரு ரீசனுக்கு பிக் பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுல இன்னொன்னு என்னன்னா அவரை ஏன் முன்னாடி இறக்குனாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. சி ஃபாஸ்ட் பவுல் சி ஸ்பின்னர் அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு தூபே இருக்காரு, பிரவிஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வந்து ரன் கொடுப்பாரு. ஆனா எனக்கு ஏன் மேத்யூ ஷாட்டை முன்னாடி இறக்குனாங்கன்னு தெரியல. இல்லங்க, நீங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை வந்து நம்ம டீம்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு. என்ன காரணம்? இது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிர்த்து வந்து மேட்ச் அப் ஆஃப் ஸ்பின்னர். நீ மட்டும் ஸ்டீஃபன் பிளமிங்கா இருந்தா அவனை திட்டிருப்பேன். இல்ல, அதான் நான் சொன்னேன். நான் போன தடவையில இருந்து ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது உங்க டீம் இப்படியே எடுத்துட்டு போங்க. சரி, கலீல் அகமதுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. நல்ல வேளை நீங்க இன்னொரு ஒரு இன்ஜுரி பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுக்கல. அதுவே பெரிய விஷயம். இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்து அழகா ஆடிட்டு போங்கயா. எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த டீம் காம்பினேஷன்? அகில் ஹுசேன் இருந்ததுனால தான் நூர் அகமது நல்லா போட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த சைடு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த தடவை நூர் அகமது விக்கெட்லெஸ்ஸா போயிட்டாரு. அவர் மேபி எக்கனாமிக்கலா போட்டிருக்கலாம். பட் ஆனா விக்கெட்லெஸ்ஸா போயிட்டாரு. அவர் போன தடவை 3 ஃபார் எடுத்தாரு. அவர் பாலை தொடவே முடியல. நீங்க ஒரு எண்டு லூஸ் விட்டதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெயின் ஸ்பின்னர் டிஃபென்சிவ் ஸ்பின்னரா மாறிட்டாரு. டீம் காம்பினேஷனை உடைக்காதீங்க. சரி, இப்போ மேத்யூ ஷாட் வந்தாரு. ரன்ஸ் ஷார்ட்டா தான் அடிச்சிருக்காரு. அந்த 30 பால்ல 33 ரன் உங்களுக்கு அகில் ஹுசேன் கடைசியில கீழே இறங்கி சுத்த மாட்டாரா? இல்ல அதான் நீங்க காம்பினேஷனை கொஸ்டின் பண்றீங்க. என்னோட இது வந்து டாக்டிக்கலா வந்து அவர் ஏன் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி வந்தாருன்னு எனக்கு தெரியல. சி 10 ஓவருக்கு 110 ரன்னு. ஓகேங்களா? சார், அது பிரவிஸ் வந்து தான் எனக்கு அவரு வேணும். ஃபிளமிங் கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க சார். அவர் வந்து நம்ம டீமோட ரஜத் படிதார், நம்ம டீமோட ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்பின் பேஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இறக்கி விட்டுருப்பாங்க. அப்படியே பார்த்தாலும் சிவன் துபே தாங்க இறங்கி இருக்கணும். டவுன் கரெக்டா? பை நீங்க ஃபுல். ஸ்பின்னுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா கூட சிவன் துபே. எனக்கு அந்த டாக்டிக்ஸ் வந்து புரியல. ஓகேங்களா? சோ அவரோட இன்னிங்ஸ் பிளஸ் அவர் வந்து கம்மிங் அப் த ஆர்டர் தான் நான் மெயின் ரீசனா பாக்குறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன். ஓகேங்களா? 6வது மேட்ச் பாக்குறோம். இன்னும் நம்ம கேப்டன் பேட்ல இருந்து ரன்ஸ் ஃப்ளூவன்ட்டா வரல. ஓகேங்களா? இன்னைக்கு 13 பால்ல 19 ரன்னு. ஹி வாஸ் வெரி டென்டேட்டிவ் ஸ்டில். ஓகேங்களா? டென்டேட்டிவ் பிளஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் ரன்ஸ் வரல அப்படின்னு சொன்னா 200 ரன்ஸ்லாம் எப்படி சேஸ் பண்ண முடியும்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டாட்ஸ். கடைசியா 190 ரன்ஸ் பிளஸ் சேஸ் பண்ணது வந்து 2018ல சிஎஸ்கே. ஸோ நீங்க வந்து 200 சேஸ் பண்ணோம். இந்த மாதிரி வின் பண்ண வேண்டிய மேட்சஸ்லாம் வந்து அந்த டாப் ஆர்டர்ல அவர் வந்திருக்கணும். ஏன்னா ஆயுஷ் மேத்ரி ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப். ஆமா. 13 பால்ல 30 ரன் அடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். ஸோ சம்மன் ஹேஸ் டு கேரி ஆன் தட் மொமெண்டம் அண்ட் தென் ஃபினிஷ் த கேம். இட் வாஸ் a வெரி சாஃப்ட் டிஸ்மிஷல். இது வந்து நான் இந்த மேட்சுக்கு மட்டும் பார்க்கல. அந்த டாப் ஆர்டர்ல அதுவும் சாம்சன் அவுட் ஆயிட்டா, ருத்துராஜ் கைக்வாட் லாங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா இந்த மேட்சும் ஸ்டேஷனே சாம்சன் வில் பி இன் வந்து ட்ரபிள். 50 அடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு T20 இதுல. அண்ட் அவர் அட்டாக் பண்ணி மேல நியூ பால் ஆடும்போது எல்லா மேட்சும் அவர் 50 அடிக்க மாட்டாரு. சேம் கோஸ் வித் ஆயுஷ் மாத்ரேவும். அவரும் வந்து எல்லா பாலும் உங்களுக்கு வந்து 11வது ஓவர் முடியிற வரைக்கும் இல்ல 12வது ஓவர் முடியிற வரைக்கும் இருக்க மாட்டார். பிகாஸ் தட்ஸ் தேர் ஜாப். ஸோ ஒரு மேட்ச் கிளிக் ஆகும், இன்னொரு மேட்ச் கிளிக் ஆகாது. நீங்க அதை அந்த எடுத்துட்டு போறது வேணும். எனக்கு எது வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்குன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வேர் கிவிங் லைக் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராஸ். ஓகே. செகண்ட், அவங்களுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் தி சீசன் பண்ணாங்க. 18வது ஓவர்ல இம்பாக்ட் பிளேயரா லியம் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் வந்து ஒரு ரன்னுக்கு 5 பால் ஆடிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சாம அந்த டிசிஷன் எடுத்தோம். அதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு தான் அப்படின்னு வந்து கொடுக்குற, இந்த 2 பாயிண்ட் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு எப்படி இந்த மேட்சை வந்து இது பண்ணாங்க? எந்த இடத்துல வந்து ஆக்சுவலா மேட்ச் திரும்பிச்சு?
ஏன்னா நீங்க வந்து ஹாஃப்வே ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூட வந்து 100, 110 அப்படி இருந்ததுன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல ஆக்சுவலா இல்ல திரும்ப அதான் நான் திடீர்னு ஆன்சர் அவனுக்கு சொல்லிட்டேனே. நீங்க மேத்யூ ஷாட் வந்து ஹி வாஸ் பில்டிங் பிரஷர் ஓகேங்களா. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆன உடனே ஹி ஹாஸ் டு கோ ஆன் அண்ட் லைக் ஹிட் ரன்ஸ் ஓகேங்களா. பிரெவிஸ் வந்தவொடனே ஒரு பீரியட்ல வந்து ஒரு 10-15 பால்ல வந்து நிறைய டாட் பால்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா. அப்ப ஐடியால என்ன பண்ணிருக்கணும், அவர் அவ்வளவு பால்ஸ் பிடிச்சிருக்கனால அவர் வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 4ஓ 6ஓ வந்து அடிச்சு மொமெண்டம் கொடுத்து வந்திருந்தா அதான் அவுட்டாவது ஆகி தொலைச்சிருக்கு. ஆயிருந்திருந்தா பிரேவிஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். பிரேவிஸ் மேல ப்ரெஷர் அன்எக்ஸ்பெக்டடா திணிச்சு உள்ள இறக்குனனால, அன்வான்டா இறக்குனனால அவர் வந்து ஹி பெரிஷ்ட். ஆல்மோஸ்ட் அங்கே கேம் முடிஞ்சிச்சு. ஏன்னா தூபே வந்தப்பயுமே வந்து தூபே நீடட் டைம் டு லைக் கெட் கோயிங் இல்லைங்களா. அப்பயும் மேத்யூ ஷாட் பால் பேட்ல இருந்து ரன் வரல அப்படிங்கிறப்ப அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. தென் ஃபைனலி வந்து என்னது ஒரு யாராவது ஒரு ஆள் ஒரு மிராக்கல் தோனி மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பிளே பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு போயிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி தோனி இஸ் ஒன்லி இன் த பஸ், நாட் இன் த கிரவுண்ட். இது இது மேபி நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த ஒரு மனுஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுல எல்லாம் நம்ம வந்து துவக்க இட்ஸ் மாட்டோம். பிரெட் அண்ட் பட்டர் தான். மேபி அவரா வந்து கொஞ்சம் நம்மளை டீஸ் பண்ணணும், நம்ம பிபி எல்லாம் ஏத்தணுன்றதுக்காக 19th ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு 4 பால் 5 பால் பவுலரை வந்து டென்ஷன் படுத்தி விட்டு, அவர் நல்லா ஜாலியா தான் இருப்பாரு, டென்ஷன் படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அடிச்சிருந்தாரு. யா ஐ திங்க் வி ஆல் மிஸ் ஹிம். ஓகே, பாசிட்டிவ்ஸ் அதாவது வந்து நான் 194ன்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து சிஎஸ்கே பவுலிங் ஆடாது அப்படின்ற மாதிரி நான் ஷாக் ஆனேன். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருக்காங்க போல இருக்கு ஜேமி ஓவர்டனும் அன்சுல் கம்போஜ். இத்தனைக்கும் அன்சுல் கம்போஜ் வெறும் 3 ஓவர் தான் சார் போட்டிருக்காரு. ஏன் அவருக்கு 4 ஓவர் கொடுக்கலன்னு வர தெரியல. இல்ல அதுதான் இந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்குலாம் எப்படி நார்மலா தோணும்னா இந்த சீசன் அவ்வளவுதான், இனிமேல ரெக்கவர் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணும். ஆனா அந்த பவுலிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டில் ஹாவ் ஹோப் ஓகேங்களா. ஏன்னா அந்த ஓவர்டனோட அந்த மிடில் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா அங்கதான் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஹி பவுல்ஸ் தட் லைக் வெரி ஹார்ட் லென்த் அண்ட் தென் ஃபாஸ்ட் ரா பேஸ் போற 150.9 பார்த்தேன். அது வந்து இட்ஸ் வெரி ரேர் ஓகேங்களா. அந்த மாதிரி விக்கெட்ஸும் எடுக்கிறாரு, உங்களுக்கு ரன்ஸும் ரொம்ப போல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஹோல்டு கிடைக்குது. மிடில் ஓவர்ல வந்து ஆமா, அந்த அன்சுல் கம்போஜ் நீங்க சொன்னீங்க டெத் ஓவர்ஸ் பிக்கஸ்ட் டிக் மார்க். நான் கண்டினியூஸா 4-5 வீடியோல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவரோட அந்த பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒய்டி யார்கர் வந்து சான்ஸே இல்லை. கிளாஸ்னால அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாரு ஓகேங்களா. அதுக்கு மேல என்னால இந்த பவுலிங்ல எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ் வித் ஓவர் 10 அண்ட் டெத் ஓவர்ஸ் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் கோயிங் இன் டு தி சீசன். அது ஒண்ணுதான் இந்த மேட்ச்ல இருந்து எனக்கு ஹோப் கொடுக்குது. அதான் லாஸ்ட் 30 பால்ல 30 ரன்னு பார்த்தேன் நான் எஸ்ஆர்ஹெச். ஸோ தட் டெல்ஸ் யூ த ஸ்டோரி. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு பவுலர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரோட போயிருக்கீங்க மேத்யூ ஷாட். ஸோ அப்படியும் போய் இந்த மேட்ச் தோத்தது தான் வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க எஸ் தெர் இஸ் அ ஹோப் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம அடுத்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடுறோம். நம்ம பாசமிகு பங்காளிகள் அவங்களுக்கு குடும்ப சண்டைகள்ல இருந்து வெளியில வராங்க. அதனால அந்த குடும்ப சண்டைய நம்ம கொஞ்சம் வந்து இதாவது யூட்டிலைஸ் பண்ணி அங்க இங்க தட்டி அந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. இல்ல அதுதான் பங்காளிகள் வந்து தே ஆர் லைக் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர், ஒரு மாதிரி குடும்ப சண்டைகள் இருக்கு. ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது சேர்த்து வைக்கிற ஒரு டீமா மாறிடக்கூடாது. இதே மாதிரி நம்ம பேட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த மேட்ச்ல இந்த சீசனே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ பங்காளிகளோட சண்டையை வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு போக வேண்டாம், அட்லீஸ்ட் சேர்த்து வச்சிடாதீங்க. அவ்வளவுதான் நான் இந்த வீடியோ சொல்லுவேன். மேபி அதோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை கவர் பண்ணலாம். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எங்க சிஎஸ்கே மேட்சை லூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. until meet you in next video, signing off Vikram அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.